ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் சொல்லியிருக்கும் விஷயம் ஒட்டுமொத்த இந்தியாவையும் அதிர்ச்சியில் ஏற்படுத்தியிருக்கு. தலைவர்கள் சிலர் ஒட்டுமொத்த இந்துக்களின் தலைவர்களாக உருவெடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் பேசியிருக்காரு. இதுக்கு பின்னாடி என்ன காரணங்கள் இருக்குது அப்படின்னு இந்த கவர் ஸ்டோரி நிகழ்ச்சியில் பார்க்கலாம். ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத்தோட பேச்சு ஒரு பக்கட்டும் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி சம்பல் நடந்த ஒரு பிரச்சனையை பேசியே ஆகணும். மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் சம்பல் மாவட்டத்தில் சாஹி ஜமாத் மசூதி இருக்குது. இந்த மசூதி கோவிலை இடிச்சிட்டு அந்த இடத்துல கட்டப்பட்டது அப்படின்னு ஒரு கும்பல் நீதிமன்றத்தில் புகார் கொடுத்திருந்தாங்க. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி 7 நாட்களுக்குள்ள இது குறித்து விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்யணும் அப்படின்னு உத்தரவிட்டிருந்தாங்க. இது குறித்து விசாரணை செய்ய அந்த மசூதிக்கு நீதிமன்றம் வழங்கிய ஒரு குழு போயிருக்கு. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த உள்ளூர் மக்கள் போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. இதற்கு பதிலடியாக காவல்துறை கண்ணீர் புகை குண்டுகளை வீசியிருக்காங்க. இதில் 3 பேர் உயிரிழந்தது ஒட்டுமொத்த உத்தரப்பிரதேச மாநிலத்தையும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. இந்த நிலைமையில தான் மகாராஷ்டிரா மாநிலம் புனேல விஸ்வகுரு பாரத் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு. இதில் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் கலந்துக்கிட்டு சில விஷயங்களை பேசியிருக்காரு. அப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சில பேர் ஒட்டுமொத்த இந்துக்களின் தலைவராக தன்னை நினச்சிக்கிட்டு சில விஷயங்களில் ஈடுபட்டுட்டு வர்றாங்க. ராமர் கோவில் கட்டப்பட்டது இந்துக்களின் ரொம்ப நாள் ஆசை. அயோத்தியில் ராமர் பிறந்தார் அப்படிங்கிறது இந்துக்களோட நம்பிக்கை. அதன் அடிப்படையில் தான் ராமர் கோவில் கட்டணும். அதை விட்டுட்டு ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி மசூதிகளை இடிச்சிட்டு கோவில் கட்டணும், அது கோவிலோட இடத்துல மசூதி கட்டிட்டாங்க அப்படின்னு பேசுறது நல்லது கிடையாது. இந்தியா பல மொழிகள் மற்றும் இடங்களின் ஒரு அடிப்படையான ஒரு இடம். இங்கே யாருக்கும் இது சொந்தம்னு சொல்லிட முடியாது. அதாவது என்ன சொல்ல வராரு அப்படின்னா, சிறுபான்மை பெரும்பான்மை அப்படிங்கிற எதுவுமே கிடையாது. இங்கே எல்லாருமே இந்தியர்கள் தான். ராமகிருஷ்ண மிஷனில் கிறிஸ்துமஸ் கொண்டாடப்படுறது அவர் நினைவு கூர்ந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இந்துக்களுங்கிற ஒரு கூட்டமைப்புக்குள்ளே நீங்கள் எல்லாரையும் சுருக்க முடியாது. மக்கள் தங்களோட தேவைகளை தங்களோட வழிபாட்டு உரிமைகளுக்கும் இங்கே இடம் இருக்குது. அப்படித்தான் இந்தியா உலக லெவலில் ப்ரொஜெக்ட் ஆகுது. அதை பாதுகாக்கணும். அதை விட்டுட்டு இது மாதிரி கோவில்களை இடிச்சிட்டு தான் மசூதிகள் கட்டினாங்கன்னு பேசுகிறது இனிமேல் எதிர்காலத்துக்கு நல்லது கிடையாது. உலக அளவில் இந்தியாவோட நிலைமை, இந்தியாவோட பிம்பம் இதனால் சிதறடிக்கப்படும். ஒரு சில இந்துக்கள் தலைவர்கள் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறது ஒட்டுமொத்த நாட்டுக்குமே ஆபத்தாக முடியலாம். இது உள்நோக்கத்தோட வன்முறையை ஏற்படுத்தணும்னு பேசுகிற பேச்சு அப்படின்னு ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் ரொம்ப கடுமையாகவே விமர்சிச்சிருக்காரு. சரி, யாரை தான் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு திரும்பி பார்த்தோம் அப்படின்னா, உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இப்போ முதல்வராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத்தோட சமீபத்திய பேச்சுகள் பல பிரச்சனைகளை கிளப்பியிருக்குன்னே சொல்லலாம். 1992 டிசம்பர் 6ஆம் தேதி பாபர் மசூதி இடிக்கப்பட்டதிலிருந்து இந்த ஜனவரியில் கோவில் கட்டப்பட்ட வரைக்கும் பல சம்பவங்கள், பல வன்முறை சம்பவங்கள் அந்த இடத்துல நடந்திருக்கு. இதை யோகி ஆதித்யநாத் பாராட்டி தான் பேசியிருக்காரு. இப்போ சம்பல் இருக்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தான் இருக்குது. அதே போல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது 2 மாதத்துக்கு முன்னாடி கியான்வாபிக் மசூதியிலையும் இதே பிரச்சனை நடந்துச்சு. வாரணாசி பக்கத்தில் இருக்கிற கியான்வாபிக் மசூதியில் சிவலிங்கம் இருக்குது, சிவன் கோவிலை இடிச்சிட்டு தான் கியான்வாபிக் மசூதி கட்டுனாங்க அப்படின்னு சில பேர் போராட்டத்தில் இறங்கினாங்க. இது குறித்து நீதிபதிகளே என்ன சொன்னாங்க அப்படின்னா, விசாரணை நடத்தணும், தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களுக்கு உத்தரவிட்டாங்க. மசூதி ஆய்வு பண்ணி எங்களுக்கு டீட்டெயிலான ஒரு ரிப்போர்ட் வேணும் அப்படின்ட்டு. ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் அப்பயே என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, எல்லா இடத்துலையும் சிவலிங்கத்தை தேடாதீங்க, அது கிடைக்காது. சில பேர் நம்பிக்கைகளை புண்படுத்த வேண்டாம், ராமர் கோயிலை முன்மாதிரியாக வச்சுக்கிட்டு அடுத்தடுத்து இறங்க வேண்டாம் அப்படின்னு அப்போவே சொல்லியிருந்தார். தொடர்ச்சியாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மசூதிகளை குறிவச்சு சில உள்ளூர் அமைப்புகள் இயங்கிட்டு வர்றதை ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் கண்டிச்சிருக்காரு. ஸோ அரசியல் வட்டாரத்தில் என்ன பேச்சு அடிபடுது அப்படின்னா, யோகி ஆதித்யநாத்தை டைரக்டாகவே மோகன் பகவத் கண்டிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பேச்சும் அடிபட்டு இருக்கு. ஆர்எஸ்எஸின் துணை இல்லாமல் பிஜேபியால் எந்த கேண்டிடேட்டையும் நிறுத்த முடியாது. ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையில் ஆர்எஸ்எஸ் விசஸ் பிஜேபி அப்படிங்கிறது அந்த 2 அமைப்புக்குள்ளேயும் ஒரு பனிப்போர் ஏற்பட்டதாகவே பார்க்கப்படுது. இதுக்கு இன்னொரு காரணமும் சொல்கிறாங்க. இந்த ஆண்டு ஜனவரியில் அயோத்தியாவில் ராமர் கோவில் திறக்கப்பட்டது. ராமர் கோவில் அமைஞ்சிருக்க அயோத்தியா அப்படிங்கிற இடம் ஃபரீதாபாத் தொகுதியில் இடம்பெற்றிருக்கு. இந்த தொகுதியில் கடந்த தேர்தலில் பிஜேபி வேட்பாளர் தோற்கடிக்கப்படுறாரு. சமாஜ்வாதி பார்ட்டியை சேர்ந்த கேண்டிடேட் கிட்ட அவர் தோற்று போகிறாரு. இவ்வளவு பெரிய இந்துக்களின் நம்பிக்கையை பெற்றுட்டோம், ராமருக்கு கோவில் கட்டுறது மூலமாக இந்துக்களை மீட்டெடுப்போம், இந்து நம்பிக்கையை மீட்டெடுப்போம்னு பேசிக்கிட்டு இருந்த பிஜேபியால் கோவில் இருக்கக்கூடிய தொகுதியில் ஜெயிக்க முடியலை. ஸோ இனிமேலும் இந்த மாதிரி கோவில்களை வச்சு பிரச்சாரம் பண்ணுறது தேர்தல்கள் மட்டும் இல்லாமல் மக்களின் மனதிலையும் நம்பிக்கையை இழந்துருவோம் அப்படிங்கிறத புனே வட்டாரங்கள் உணர்ந்துட்டதாக தான் பேசிக்கிறாங்க. ஸோ இனிமேல் இந்த மாதிரியான நடவடிக்கைகளை இறங்க வேண்டாம் அப்படின்னு மோகன் பகவத் நேரடியாகவே கட்சி உறுப்பினர்கள்ட்ட சொல்லியிருந்த போதும் இதை நிறுத்த முடியாமல் அடுத்தடுத்த இடங்களில் இது தொடர்ந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஸோ இதனால் பொது இடத்திலேயே உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத்தை விமர்சிச்சிருக்காரு மோகன் பகவத்.